இன்னைக்கு நீ ஆசீர்வாத தட்டுல பைபிள், செயின், அதுல பழம் எல்லாத்தையும் வச்சுட்டு நீ என்ன துணிகரமா தேவனுடைய ஆலயத்துல நீங்க சொல்றீங்க? இந்த ஆசீர்வாத தட்டை எடுக்கிறவர்களின் தலையில் ஆசீர்வாதம் தள்ளும் தம்பி, தள்ளாது. நீ நல்லா புரிஞ்சுக்கோ, ஆசீர்வாதம் நிச்சயமா வராது. நீ சபைகளிலே எளியவர்களை ஒடுக்கிறபடியினால் நீ அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன கற்றுக் கொடுக்குற? நீ என்ன தப்பு? அதை எடுக்கிறவன், அந்த ஆசீர்வாதத்தை எடுக்கிறவன அந்த கீழே உள்ளவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஐயா இவன் குடிகாரன், ஐயா இவன் தம் அடிக்கிறவன், ஐயா இவன் விபச்சாரக்காரன், ஐயா இவன் ஊரை விட்டு உலையில் போடுகிறவன். ஆனால் இந்த பாதிரியார் என்ன சொல்றாரு? இந்த ஆசீர்வாத தட்டை எடுக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் வானத்திலிருந்து ஊற்றும். ஏசப்பா இவன் சிங்கிள் வேர்ட் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? ஆசீர்வாத தட்டை எடுக்கும் போது ஆசீர்வாதம் வரும் என்று. இது கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க விற்கிறது ஆசீர்வாத தட்டு அல்ல, இயேசு கிறிஸ்துவை. அன்றைக்கு புறா விற்கப்பட்டது எருசலேம் தேவாலயத்தில். இன்றைக்கு புறா வடிவிலான பரிசுத்த ஆவியானவர் விற்கப்படுகிறார். ஒரு அற்புதம், ஒரு வியாதியிலிருந்து சுகமாயிடக்கூடாது. ஏசப்பா ஒரு ஹீலிங் பண்ணிடக்கூடாது. உடனே அப்படியாக இந்த வியாதிகளிலிருந்து நீ சுகமானா, நீ இந்த வியாதிக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் நீ ட்ரீட்மெண்ட் பண்ண எத்தனை லட்சம் செலவாயிருக்கும். இயேசுவானவர் கத்திப்படாம உனக்கு ஈஸியா வியாதியிலிருந்து இயேசுவின் நாமத்தால் சுகம் தந்தார். நீ என்ன செய்யணும்? காணிக்க அங்க ஹாஸ்பிட்டல்ல பில் எவ்வளவு பே பண்ணுவ? இங்க சர்ச்சில் தூக்கி போடு. இது நல்லா புரிஞ்சுக்கோ, இதுதான் இயேசு கிறிஸ்துவை விற்கிறது. ஓகேவா? பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏசப்பா நீ அருவருப்பு பண்ணிட்டே இருப்ப, தூக்கி சபையை விட்டு என்னோட பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு தூரம் போவாரு. புதிய ஏற்பாடுல ட்ரெண்டு வேற. இயேசுவானவர் சபையில சாட்டையை தூக்கிட்டு வந்தாரு எருசலேம் தேவாலயத்துல. இந்த பிசினஸ் பண்றவன், வசனத்திற்கு விரோதமா வாழுகிறவர்கள், நீ வாங்குறவனும் சரி விற்கிறவனும் சரி தப்பிக்க முடியாதுப்பா. வசனம் சொல்லுகிறது, அவர் தேவாலயத்திற்கு புறம்பே தள்ளினார். அன்றைக்கு ஆதாம் புறம்பே வசனத்திற்கு விரோதமாய் ஏவாளும் ஆதாமும் வாழ்ந்த போது தோட்டத்திற்கு புறம்பே தள்ளப்பட்டார்கள். அவருக்கு ஆல்டர்னேட் வந்தது. நீயும் நானும் இன்னைக்கு என்னுடைய சபையும் உன்னுடைய சபையும் வசனத்திற்கு விரோதமாக எந்த காரியமாக இருந்தாலும் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் ஊட்டி போட்டு போயிட்டே இருப்பார் ஏசப்பா. என்னுடைய ஸ்தலம், என் தேவனுடைய வீடு வியாபார ஸ்தலம் அல்ல. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்பவுமே. ஓகேவா? இல்லை, என்னிடத்தில் சர்டிஃபிகேட் உள்ளது. ஓகேவா? என்னிடத்துல பொறுப்பு இருக்குது, என்கிட்ட பருப்பு இருக்குது, என்கிட்ட அதிகாரம் இருக்கு. நீ துணிகரமா கர்த்தருடைய ஆலயத்துல வசனத்திற்கு விரோதமாய் நீ உட்கார்ந்து